அக்கா ஆ. அங்க பாருங்க, மாறன் அண்ணன் உங்களை சைட் அடிக்கிறாரு. அமைதியா வேலை பாரு. பாருங்கக்கா. ம். அக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் அண்ணன் உங்களை சைட் அடிக்கிறத விடல. அமைதியா வேலைய பாருன்னு சொன்னேன். ம். சரி பாய், நீங்க வேலையை பாருங்க. அக்கா, தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தாரு, இப்ப பக்கத்திலே வராருக்கா. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா வேலை பார்க்க முடியல. ஏதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ணனுக்கு உங்களை ஒரு நிமிஷம் கூட பார்க்காம இருக்க முடியல போல, பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறாரு. இல்லனா உங்களை எப்போ வேலையை விட்டு நிறுத்தி வீட்லயே இருக்க சொல்லிருப்பார்ல. ம். ம். அடடே வாங்க 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 மாறன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னக்கா, அண்ணன் உங்களை பார்க்காமலே போறாரு? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ? போகட்டுமே, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போறாரு. நீ ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு உன் வேலையை பாரு. அக்கா, அண்ணனோட மார்க்கெட் உங்களுக்கு தெரியல. என்ன மார்க்கெட்டு? முன்னெல்லாம் பக்கத்து கடையில வேலை செய்யற பொண்ணுங்கெல்லாம் அண்ணனை சைட் அடிக்க இங்க வேலைக்கு வருவாங்க தெரியுமா? அவர் பார்க்க மாட்டாரா, ஒரு வார்த்தை பேச மாட்டாரான்னு எத்தனை பொண்ணுங்க ஏங்கிருக்காங்க தெரியுமா? சும்மா கதை விடாம வேலையை பாரு, சரியா? என்ன உங்க அண்ணன் உங்களுக்கு எதுவும் பாக்கெட் மணி எல்லாம் கொடுத்து என்கிட்ட இப்படி பேச சொன்னாரா? அக்கா, நம்ம கடையில வேலை செய்யற யார வேணா கேளுங்க, நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு அப்ப உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட அண்ணன் பேரை பச்சை குத்துற அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் அண்ணன் தான் அட்வைஸ் பண்ணி வேணான்னு ஒதுக்கி விட்டாரு. ம், பரவாயில்ல. நல்ல கலர் கலரா ரீல் விடுற கீதா. நம்பலனா போங்கக்கா. நீங்க மாறன் அண்ணாவை கொத்திட்டு போனதுல நம்ம கடையில ஏகப்பட்ட பேருக்கு உங்க மேல பொறாம இருக்குது.